நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். இது மோசமானது. அது எப்படின்றது பார்ப்போம். தேவனை தேடுவது எதற்காக? பாவம் செய்கிறோமே, அவர் கோபப்படுவாரே. அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அவர் தருவதால் நாம் நல்ல பலனை அடையும்படி அவருக்கேற்ற கிரியை செய்ய தேடுகிறோம். பாவத்தினால் தேவனுக்கு பயப்படுகிறோம். பாவம் என்று ஒன்று இல்லாவிட்டால் தேவனுக்கு பயப்படுவதும் அவசியமில்லை. ஆக தேவனுக்கு பிரியமாய் நடப்பது கட்டாயம். தேவனுக்கு பிரியமாய் நடப்பது எப்படி என்று சொல்லித்தர சபைகள் இருக்கின்றன. பாவம் என்றால் என்னவென்று இவைகள் சொல்வதை கொண்டு இங்கு ஆராதனைகள் பல வகை, 3 வகை இருக்கிறது. 3வது வகை பாவம் என்றால் மன்னிப்பு என்று போதிக்கிறது. பாவம் என்றால் மன்னிப்பு. 2வது வகை பாவம் என்றால் உன்னை திருத்து. 2வது வகை. 1வது வகை பாவம் என்றால் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லுது. 3வது வகை பாவத்தின் சம்பளம் மன்னிப்புன்னு சொல்லுது. 2வது வகை பாவத்தின் சம்பளம் உன்னை திருத்துன்னு சொல்லுது. இதை ஆசாரிப்பு கூடாரம் விளக்குகிறது. ஆசாரிப்பு கூடாரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் தேவனை ஆராதிக்கிற ஒரு கூடாரம். அங்க பிரகாரம் இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, 2த்துக்கு நடுவில் பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்று இருந்தது. ஜனங்க பிரகாரத்தில் இருப்பாங்க, பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்கள் இருப்பாங்க. பிரதான ஆசாரியர் மட்டுமே வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். இதுதான் ஆசாரிப்பு கூடாரம்னு சொல்றாங்க. இந்த 3ஆம் இடமாகிய பிரகாரத்திலிருந்து ஆராதிக்கும் ஜனங்களை மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். 2ஆம் இடமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆராதிக்கும் ஜனங்கள், அதாவது ஆசாரியர்கள், திருத்தி கொண்டே இருக்க வேண்டும். 1வது இடமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆராதிப்பது மரணத்தினால் ஜீவன் அடைகிறது. மறுரூபம் ஆகுவதால் தேவன் இதை ஏற்றுக்கொள்கிறார். இது பரிசுத்தமானது. ஆண்டவர் கேட்கிற பரிசுத்தம் அங்க இருக்கும். பாவத்திலிருந்து உண்மையான விடுதலை அங்க இருக்கும், முழுமையான விடுதலை. 3ஆம் வகையை முதல்ல பார்ப்போம். பாவம் என்றால் இங்கு ஏதோ ஒரு குற்றப்படுத்தும் செயல். குற்ற உணர்வை நீக்க தேவனை அண்டுகிறோம், பாவ மன்னிப்பு கேட்கிறோம். அதன் பின் அவர் பாவங்களை மன்னித்து விட்டார் என நினைத்துக் கொள்கிறோம். இதன் பின் நம்மிடம் பாவம் இல்லையா? இருக்கிறது. பிற்பட்டதாக எண்ணிக்கொள்கிறோம். பாவம் மன்னிப்பால் பாவம் நீங்கி இருந்தால் இதுதான் சிறந்த ஆராதனை. ஆனால் பாவ மன்னிப்பு பெற்றதால் நாம் திருந்தவில்லை, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக மாறிவிடவில்லை. பாவம் என்பது ஒரு செயல் அல்ல, ஒரு குணம். ரோமர் 7:20 அது படிக்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாவம் செயலாக பழைய ஏற்பாடு தவறாக கருதி பாவ மன்னிப்பை தந்தது. பழைய ஏற்பாட்டில் தான் பாவ மன்னிப்பு. பாவ குணம் பாவ செயலை உண்டாக்குகிறது. பாவ குணம் இருக்கிற வரை பாவ செயல்கள் தொடரத்தான் செய்யும். பாவ குணம் ஒழிய வேண்டும். அப்போதுதான் நாம் தேவன் ஏற்றுக்கொள்கிற நீதிமானாவோம். இனி மன்னிப்பு அங்கு அவசியமில்லை. மன்னிப்பது என்பதே வஞ்சனை. பாவ செயல் இல்லாவிட்டால் நம்மிடம் குற்ற உணர்வும் இல்லை, தேவனும் அவசியமில்லை தானே. நாம் தான் சரியாகி விட்டோமே, வினோதமா இல்லை? இது தப்பு தானே. தேவனே அவசியம் இல்லைன்னு சொல்றது. நாம் தேவனை நேசிப்பதில்லை. பாவ செயல் தொடர்வதால் மன்னிப்பு கேட்டு 3ஆம் தர ஆராதனை தான் செய்கிறோம். பிரகாரத்தோடு நின்று விடுகிறோம். தேவனை அண்ட முடியவில்லை. எல்லா சபைகளும் பாவத்தை ஒரு செயலாக காண்பிப்பதால் மன்னிப்பால் சபைகள் செத்து கிடக்கின்றன. நம்பிக்கையின்றி பலர் தேவனை விட்டு ஓடிவிடுகிறார்கள். மற்றவர்கள் வீணாய் மீட்பில்லாமல் அழிகிறார்கள். பாவம் செய்தால் மன்னிப்பு வாங்க வேண்டும் என்ற சித்தாந்தமே தப்பு. பாவம் என்ற அறிவே நான் யாரென காண்பிக்கிறது. ரோமர் 7:14 படிக்கிறேன். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாய் விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். நான் திருந்த முடியாத மாம்சமானவன். திருத்த முடியாத எனக்கு மன்னிப்பு எதற்கு? பரிசுத்தமாவதற்கும் வாய்ப்பே இல்லை. பாவமும் பாவ மன்னிப்பும் நம்மை ஒரு தொடர் சுழற்சிக்குள் அடைத்து விடுகிறது. பாவம் மன்னிப்பு, பாவம் மன்னிப்பு, பாவம் மன்னிப்பு. ஆனால் மனசாட்சி குற்றப்படுத்தாத மாய்மாலம், அலட்சியம், சுவாப அன்பில்லாமை, கோபம், நாவடக்கம் இல்லாமை, குரோதம், அகம்பாவம், வீம்பு, தந்திரமாக யோசித்து பிணைப்பது, தீய நோக்கங்கள், இப்படி பல நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ரோமர் 1 அதிகாரம் 28 முதல் 32
வசனங்கள் வரை படித்து பாருங்கள். இவைகளை செய்துவிட்டு உணராதிருக்கிறோம். மேலும் உணர்ந்தவைகளில் நம்மை திருத்த முடியாததும் பல இருக்கிறது. இதனால் திணறுகிறோம். பாவ மன்னிப்பை மட்டும் தேடுகிறவர்களுக்கு கிறிஸ்துவிடம் வர அவசியமில்லை. இவர்களுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் அல்ல, பாவத்தின் சம்பளம் பாவ மன்னிப்பு. ரோமர் 7:13 படித்து பாருங்கள். இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றா? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று. மனசாட்சியை பாதிக்கும் ஏதோ ஒரு செய்கை, அவ்வளவுதான் பாவம் தான். பாவத்தின் சபலம் மன்னிப்பு தான் இருக்கேன், எனக்கு மேற்கொண்டு அதிலிருந்து விடுதலையெல்லாம் ஏன் தேடணும்? பாவ மன்னிப்பில் திருப்தி கொள்ளாமல் இரண்டாம் வகையினர் தங்களையே திருத்திக் கொள்கிறார்கள். இரண்டாம் வகைக்கு போறோம். ஆசாரியர்கள். நல்ல கட்டளைகள், நீதிமொழிகள் இவர்களிடம் உள்ளன. அதன்படி மேலோட்டமாக நடக்கிறார்கள். சோதிக்கப்படாதவரை, சோதனை வந்தால்தான் அவர்கள் மணல் மேல் கட்டிய வீடென்று தெரியும். ஆனால் தங்கள் நற்கிரிகளிலே திருப்தியாகி விட்டதால் இவர்களையும் திருத்த முடியாது. காலம் முழுதும் தங்களை மாற்ற முயன்று கொண்டே இருப்பார்கள். இவர்கள் மாறவில்லை என பல சோதனைகள் விளக்கும். பாவங்களுக்கு முடிவு கட்ட வழி தெரியாமல் இவ்வளவுதான் இயேசு என்று எண்ணிவிட்டார்கள். எப்படி? இவ்வளவுதான் ஆண்டவரால் எனக்கு ரட்சிப்பு, தன்னைத்தானே திருத்த முடியும் என்பவர்களுக்கு இயேசு எதற்கு? இவர்களுக்கும் தேவையில்லை, திருத்துறவர்களுக்கும் தேவையில்லை, மன்னிப்பு தேடுறவங்களுக்கும் தேவையில்லை. இவர்கள் மீறுதலுக்கும் மன்னிப்பு தேவைப்படுகிறது, ஆனால் மீட்பு கிடைக்க மாட்டேங்கிறது. கவனமாய் மீறுதலை தவிர்த்து நடந்தால் போதும், தங்களிடம் பாவம் வராதென நினைக்கிறார்கள். ஆனால் வருகிறதே. சில சமயத்தில் ஜெயத்தில் வாழ்வது பிடித்திருக்கிறது, தேவனுக்காக வாழ்வதாக நினைக்கிறோம். சில நாட்களில் தோற்று தடுமாறுகிறோம். இந்த கட்டளை இப்படி சொல்கிறது, அந்த கட்டளை அப்படி சொல்கிறது என்று அதன்படி செய்கிறோம். நம்மை அதன்படி மாற்றிக்கொள்கிறோம். முடிந்தவரை. முடியாதவை பல இருக்கின்றன. இதுவா தேவன் கேட்கிற பரிசுத்தம்? இல்லை. உதாரணத்துக்கு, ஓரிரு நாள் நாவடக்கமாக இருப்போம். பிரச்சனையான சூழ்நிலை வந்த பின் கட்டுப்படுத்தி வைத்திருந்த நாவடக்கம் காணாமல் போய்விடுகிறது. மீண்டும் தீர்மானிக்கிறோம். பழைய தீர்மானத்தை எடுத்துவிட்டு புதிய தீர்மானம், நாவடக்கமாக இருப்போம் என்று. வருஷ ஆரம்பத்திலும் புதிய தீர்மானம். இது சிறந்ததல்ல. பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஆசாரியர்களின் ஒரே வேலை, அதாவது 2ஆம் கட்டத்தில் இருக்கிறவங்களோட ஒரே வேலை, பழைய அப்பத்தை நீக்கிவிட்டு புது அப்பம் வைப்பதே. சாயந்தரம் வைப்பாங்க, காலைல எடுத்துருவாங்க, சாயந்தரம் வைப்பாங்க, காலைல எடுத்துருவாங்க. புதுசாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதுவும் சுழற்சி. தீர்மானம் பாவம், தீர்மானம் பாவம், தீர்மானம் தோல்வி, தீர்மானம் தோல்வி. ஆனால் மறுரூபமாக முடியவில்லை. இன்னமும் பாவத்தை குணமாக பார்க்காமல் செயலாக பார்க்கிறார்கள். இதுதான் காரணம். குணம் உள்ள இருக்கு. இவர்களை பொறுத்தவரை கற்ற கற்பனைகளை மீறுவதே பாவம். மீறாதவரை இவர்களிடம் பாவம் இல்லை. மீறிய போதுதான் பாவம் இவர்களிடம் எங்கிருந்தோ வந்தது என்கிறார்கள். பாவம் தனக்குள் இருக்கிறது என்ற உண்மையை அலட்சியம் பண்ணுகிறார்கள். ரோமர் 7:17. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இதனால்தான் பவுல் பெரிய மனுஷன். எந்த புஸ்தகத்திலையும் இப்படி எழுதுனதே கிடையாது, எந்த வேதத்திலும் இப்படி சொன்னதில்லை, எனக்குள் பாவம் இருக்குதுன்னு சொல்லி. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நாம் மாறாதவரை பாவம் வரும். ஏன்னா பழைய தீர்மானத்தை எடுத்துவிட்டு புதிய தீர்மானத்தோடு அனுதினமும் வந்தாலும் திரைச்சீலை விலகவில்லை. அதாவது தேவனால் ஏற்றுக்கொள்ளவோ நீதிமானாக்கவோ முடியவில்லை. வேறு வழியும் நமக்கு தெரியவில்லை. தோற்கிற புது புது தீர்மானத்தில் பரம திருப்தி. இதுவும் தொடர் சுழற்சி. தீர்மானம் தோல்வி, தீர்மானம் தோல்வி. பாவம் தொடர்ந்து வருகிறது. பாவத்துக்கு கீழ் விற்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் பவுல். ரோமர் 7:14. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானும் பாவத்துக்கு கீழாய் விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியனாய் இருக்கிறேன். எங்கிருந்தோ பாவம் நம்ம மேல் வரவில்லை. நமக்குள் இருக்கிற பாவம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வெளிப்படுகிறது. பல செய்கையாய். ரோமர் 7:11. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொள்கிறது. எங்கிருந்தோ பாவம் நம்ம மேல். சபைகள் சொல்வது போல பிசாசும் பாவத்துக்கு காரணம் அல்ல. அவன் வேலை வசனத்தை திரிப்பதோடு முடிந்தது. நாமே பாவம்தான். ரோமர் 7:21. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். லா ஆஃப் ஈவில் வித் இன் மீ. மனுஷ சரித்திரத்திலேயே பெரிய வார்த்தை.
எனக்குள் தீமை இருக்குது. பைபிள் ஒண்ணுதான் இதை சொல்லுது, வேற எங்கேயுமே இப்படி சொல்லலை. நாமே பாவம், செய்கையும் பாவம். இதனால மன்னிப்பினால் பயனொன்றும் இல்லை, நன்மை செய்தாலும் அதிலும் பாவம் இருக்கிறது, பெருமை வருது. நம்மை நாமே நோண்டி பார்த்தால் எத்தனை வகை தீமைகள் நம்மிடமிருந்து வெளிப்படுகிறது. எல்லாவற்றையும் திருத்தவும் முடியும். எப்படி கர்த்தர் போல பரிசுத்தமா இருப்பது? அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், நீங்களும் என்னை போல பரிசுத்தமா இருங்கள்னு. எப்படி முடியும்? நாம் செய்கிற நற்கிரியினாலும் நாம் நல்லவர்கள் அல்ல, நல்ல தீர்மானங்களினாலும் திருந்தவில்லை. நாம் என்ன செய்தாலும் கீழ்ப்படியக்கூடாதவர்கள் என்ற உண்மையைத்தான் கற்பனைகள் வெளிப்படுத்துகிறது. எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதலை தராதவரை தேவன் ஏற்க மாட்டார். நாம் திருத்த முடியாத பாவிகள். ரோமர் 7:25 படிக்கிறேன், அழகா இருக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பவுல் தன்னை பத்தி பேசுறார். அதனால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ரொம்ப பரிதாபமான நிலைமை. டபுள் பர்சனாலிட்டி. மனசு தேவனை தேடுது, ஆனா சுவாபம் பாவம் செய்யுது. நம்மளை பற்றி அவர் காண்பிக்கிறார் படம் பிடிச்சு. வி ஆர் டபுள் பர்சனாலிட்டின்னு. நாம் நமக்குள் இருக்கிறவரை பாவ குணம் ஒழியாது. இதாங்க பாயிண்ட். பாவம் செய்து கொண்டுதான் இருப்போம். அதை தவிர்க்கிற பலம் நம்மிடம் இல்லை. பாவம் நம்மை விட பலமானது. அவை மரணத்துக்கு ஏதுவாக நம்மை கட்டி போடுகிறது. இன்னும் அழகா சொல்றாரு அதை. ரோமர் 7:23 ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. முதலாம் வகைக்கு போறோம். தேவன் ஏற்றுக்கொள்கிற ஆராதனை. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறோம். நான் இல்லாமல் போனால்தான் பாவகுணம் ஒழியும். இதை உணர பண்ணுவதே கற்பனைகளின் நோக்கம். இதை உணரும் போதுதான் கிறிஸ்து நமக்கு தேவைப்படுகிறார். பாவத்துக்கு முடிவு கட்டணும்னு தேடுறவனுக்கு தாங்க கிறிஸ்து. அப்போ திரைச்சீலை கிழிகிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறோம் நம் இரத்தத்தோடு. இரத்தம் நம் மரணத்தை குறிக்கிறது. நான் மரித்தவன் என காண்பிக்கிறோம் நம் இரத்தத்தோடு. மரித்தவன் பாவம் செய்ய முடியாது. ரோமர் 6:7 மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. நாமே பாவம் சொன்னோம், அதனால மரித்தவன் ஆகிறோம். மரித்தவன் பாவம் செய்ய முடியாது. பாவம் ஒழிந்ததை பார்த்து தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறார். திரைமறைவில் இது நடக்கிறது. அந்தரங்கத்தில் மாற்றம். திரைச்சிலை என்றால் விசுவாசம். விசுவாசத்தால் மட்டும் மறுரூபமாகலாம், முயற்சினால் இல்லை. இயேசுவும் விசுவாசத்தை காண்பித்தபடியால் நீதியாக நடந்தார். மரணம் தான் மீட்பு. நம் மரணத்தை பார்த்து தான் தேவன் இறங்குறார், நம்மளை மறுரூபப்படுத்துறார். பாவங்களை கண்மூடித்தனமாக மன்னிக்க தேவன் முட்டாள் அல்ல. அவர் மரணத்தை பார்க்க வேண்டும், ஒழிந்ததை பார்க்க வேண்டும். அப்போது மறுரூபமாகிறோம். இனி கிறிஸ்துவால் பிழைக்கிறோம், தேவனோடு ஒன்றாகிவிட்டோம். இதுதான் பெருசு. இதுதான் பரலோக ராஜ்யம். நம் சிந்தையையும் செய்கையையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறார். பாவ குணங்கள் மரணத்தினால் குணமாகிவிட்டது. இதுவே புது சிருஷ்டியாகும். அதுவரை பாவம் மிகுந்த பாவமாகி மரணமாக காணும் போதுதான் விடுதலை அவசியம் என நாம் உணர்கிறோம். அதுவரை பாவம் மன்னிப்பே போதும் என நினைப்போம். இதன் பின்பே கர்த்தரை போல பரிசுத்தமாக நடக்க முடியும். முன்பு ஜீவியமும் ஊழியமும் தனித்தனி, இப்போது நம் ஜீவியமே ஊழியம். நானும் இயேசுவும் மரணத்தில் கரைந்து ஒன்றானோம். அவரில் நான் மறைந்து விட்டேன். மேலும் அவருடைய உயிர்த்தெழுதலினால் அவரை போலவே மாறி இருக்கிறேன். பழைய சரீரத்தில் இருந்தாலும் நான் குணத்தளவில் புதிய மனுஷன். அவர் எண்ணமும் செயலும் என் எண்ணமும் செயலுமாயின. இனி கிறிஸ்துவின் தன்மைகள் என்னிடம் சம அளவு காணப்படும். அவற்றை இருக்கிற அதே அளவு அன்பு, இரக்கம், உண்மை, தாழ்மை, தயவு, சந்தோஷம், சமாதானம், அத்தனையும். இந்த நிச்சயத்தை திரைச்சீலையை கிழித்து, அதாவது விசுவாசித்து பெற்றுக்கொண்டேன். பழைய குணங்கள் எல்லாமே மறைந்தன. அனைத்து பாவங்களிலிருந்தும் நிரந்தர மீட்பு. இனி நீதிக்கு அடிமையானவன். ரட்சிப்பின் வழி இப்படி இருக்க வேறு போதனைகளால் இதை சபைகள் அழித்து விட்டன. இதுவே இயேசுவினால் வரும் ரட்சிப்பு. பழைய ஏற்பாட்டில் தான் பாவ மன்னிப்பு, புதிய ஏற்பாட்டில் விடுதலை உள்ளது. பாவத்திலிருந்து விடுதலை, மீட்பு. அதாவது சகல பாவங்களுக்கும் முடிவு. ரோமர் 8:2 படிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம்,
மரணம், பாவத்தில் மட்டும் இல்லை மரணத்தில் இருந்தோம் என்பவர்களிலிருந்து விடுதலை ஆக்கிற்றேன். இது அருமையானது. அடுத்தாப்புல நாம் பழைய மனுஷனாலே வஞ்சிக்கப்பட மற்றொரு காரணம் மாய்மாலம். பாவம் செய்தால் பயப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம், நமக்கு என்னவாகுமோ என சிந்திக்கிறோம். எல்லோரும் இப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவன் ஒரு படி மேலே போகிறான். பாவம் செய்தால் மறைத்து கொண்டு செய்யாதவன் போல நடிக்கலாம். பாவம் செய்த பின் தேவன் கண்டுகொள்ளாதவர் போல இருக்கிறாரே, ஆகையால் துணிகரம் கொள்கிறான். பதிலுக்கு ஒன்றும் நடப்பதில்லை என்று காண்கிறான். அவனும் பெரிய பாவங்கள் செய்வதில்லை, செய்தால் சாட்சி போய்விடும். ஆகையால் என்ன வேண்டுமானாலும் சாட்சி போகாத அளவு செய்யலாம். அதை மாம்ச பலவீனம் என்று சொல்லிக் கொள்ளலாம். எப்படி வஞ்சிக்கிறோம் நம்மை நாமே? பாவம் வெளியே தெரியாதவரை பாவம் செய்யலாமாம். மறுபடி பிறப்பதை எப்படி அலட்சியம் செய்கிறார்கள் பாருங்கள். இப்படி மாய்மாலம் பிறக்கிறது. பொல்லாத பாவியிடம் கூட மாய்மாலம் இருக்காது. ஆனால் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறவனிடம் முக்கிய குணமாக மாய்மாலம் இருக்கிறது. தேவன் கண்டுகொள்ளாதவர் போல இருப்பதால் அதிகமாக மாய்மாலம். நம் ஜெபங்களில் இதை எளிதாக காணலாம். பின் செய்கைகளிலும் பரவுகிறது. எப்படிலாம் வஞ்சிக்கப்படுறோன்றத நான் விளக்கி காண்பிக்கிறேன். இப்போ மாய்மாலத்துக்கு வந்திருக்கோம். மாய்மால வார்த்தைக்கும் உண்மைக்கும் சம்பந்தமே இல்லை. கஷ்டப்பட்டு ஜெபத்தில் கண்ணீர் விடுவது, உருக்கமான வார்த்தைகளை உபயோகிப்பது என்பன போலியாக மாறிவிடுகிறது. மற்றவரை உண்மையாய் அல்ல, கடமைக்கு புகழ்வது, அன்பாயிருப்பது போல நடிப்பது, உபச்சார வார்த்தைகளால் திணறடிப்பது, தன் நற்கிரிகளை காண்பித்து நல்ல பெயர் தேடுவது, ஓ பிரியமானவர்களே போன்ற உருக்கமான சேட்டை வசனப்பால் ஏமாற்றுவது, நான் சாதாரணமானவன் அல்ல என காண்பிக்க கோமாளித்தனமான செய்கள், உடைகள், பேச்சில் பவ்யம், அலங்கார வார்த்தைகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், அளவில்லை. கிறிஸ்தவர்களின் மாய்மால கோமாளித்தனங்களுக்கு மாய்மாலம் பண்ணுவதால் பழைய மனுஷனின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலாக வேண்டும் என்ற எண்ணம் மறைந்து விடுகிறது. விடுதலையின்றி மறுபடி பிறந்தவர் போல நடிக்க பழகிவிட்டோம். ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து ஆத்ம பாரம் வேறு. ஐயோ, அதிகம் போலித்தனம் பண்ண போலிகள் பல நம்மை சுற்றி பெருகி நம்மை கொல்கிறது. மாய்மாலத்துடன் எப்படி பாவத்திற்கு முடியாது. பாவத்தை மரணம் என்று பார்க்காததன் விளைவுதான் மாய்மாலம். மாய்மாலம் தானே சரி, பாவ மன்னிப்பு வாங்கினால் போச்சென்று அகங்காரம். மாறாத வாழ்க்கையை தொடர்வதால் வஞ்சிக்கப்படுகிறோம். இதை கவனிங்க, மாறாத வாழ்க்கையை தொடர்வதால் வஞ்சிக்கப்படுகிறோம், ஏமாத்திக்கிறோம். பாவங்களுக்கு முடிவு கட்டுவதா? அப்படி ஒன்று இருக்கிறதா? அது அவசியமா? இப்படி கேட்கிற கிறிஸ்தவர்களையே எங்கும் பார்க்கலாம். அவ்வளவு தூரம் மாய்மாலம் நம்மை ஆழமாய் பிடித்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு மாய்மாலம் நாம் பண்ணுகிறோமோ அவ்வளவும் தேவனும் ஏமாற்றுகிறார். நீ ஆண்டவரை ஏமாத்தினா ஆண்டவர் உன்னை ஏமாத்துவார். இவர் பரிசுத்தவானுக்குத்தான் பரிசுத்தமானவர், எத்தனுக்கு எத்தன் வாக்குத்தத்தம் தந்த பின் அவனுக்கு அதை நிறைவேற்றுவதில்லை, ஜெபங்களுக்கு பதிலளிப்பதில்லை. மாய்மாலக்காரனுக்கு தேவன் தூரமானவர், அவரை அறிகிற அறிவு அவனிடம் இருக்காது. போலி வார்த்தையால் தான் அவரை பற்றி பேச முடியும். பாவங்களுக்கு தேவன் உடனடியாக பலன் தராமல் இருப்பதற்கு காரணம் நாம் உண்மையில் தேவனை மாய்மாலம் இல்லாமல் நேசிக்கிறோமா என பார்க்கத்தான். தேவன் மௌனமாக இருப்பது முட்டாள்தனம் அல்ல, நம் உண்மையை பார்க்கவே. விக்கிரக ஆராதனை, விபச்சாரத்தை காட்டிலும் மாய்மாலம் அருவருப்பு. இது இன்று கொடிய பாவமாகவே அறியப்படவில்லை. இயேசு கடுமையாக கண்டித்திருந்தாலும் நமக்கு மாய்மாலம் சாதாரணம். யாரும் கண்டுகொள்வதில்லை, கண்டிப்பதும் இல்லை. பக்தியான கிறிஸ்தவம் என்றால் மாய்மாலம் கட்டாயம் இருக்க வேண்டும். அலங்கார வார்த்தைகளில் ஜெபம், தழுதழுத்த குரலில் உணர்ச்சி பொங்க ஜெபிக்காவிட்டால் உங்களை ஏற்க மாட்டார்கள். அருவருப்பை வாந்தி பண்ணி அதையே ஜெபம் என்கிறோமே. இயல்பாக ஜெபித்தால், இயல்பாக சிந்தித்தால், இயல்பாக நடந்தால் நாம் கோமாளி. ஜீவமே சீர்கெட்டு கிடக்க ஊழிய பாரம் வேறு. சபையை குறித்த பக்தி வைராக்கியம், காணிக்கை சேர்த்து ஊழியங்களை தாங்குவது, இவை மாய்மாலக்காரன் செய்கிற ஏமாற்று வித்தைகள். மாய்மாலம் அந்தரங்க பாவம் என்பதால் அலட்சியம் செய்யப்படுகிறது. அந்தரங்கமான நோய்களே உயிரை எடுத்துவிடும். பாவத்திலும் இது உண்மை. உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றினரிடம் மாய்மாலம் இருக்க முடியாது. தன்னை சகல பாவங்களிலிருந்தும் சுத்திகரிப்பது போல இதிலிருந்தும் அவன் தன்னை சுத்தமாக காப்பான். மாய்மாலம் பண்ணுகிற எவனும் கிறிஸ்துவை பின்பற்றவில்லை.
மாய்மாலம் அவசியம் இல்லை. மனுஷரால் புகழப்பட தேவையில்லை. தேவன் மட்டும் புகழட்டும். மனுஷர் அங்கீகாரத்தை தேடுவதால் மாய்மாலம் அவசியமாகிறது. தேவன் புகழ மாய்மாலம் கட்டாயமாக இருக்கக்கூடாது. தன் பலகீனங்களை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்ற பவுல் உயர்த்தப்படுகிறான் பாருங்கள். 2 கொரிந்தியர் 12:5. இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். இப்படி இருக்கான் பாருங்க பவுல். தன்னை எப்படிலாம் காத்திருக்கான். தேவன் கவனிக்காதது போல இருக்கிறார் என்று துணிந்தால் போச்சு. யூதா சீர்கெட்டான், இப்படித்தான் ஏமாந்து போனான். தேவன் கவனிக்கிறார் என நினைப்பவனிடம் மாய்மாலம் என்ற நோய் தொற்றவே தொற்றாது. ஏமாறுவதில்லை அவன். நம்மை அந்தரங்க பாவத்தில் தான் தேவன் இனம் காண்கிறார். அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை நிச்சயம் தருவார். தேவனை நேசித்தால் மாய்மால பாவத்திலிருந்து சுத்தமாகி இருப்போம். ஒரு உண்மையை சொல்லட்டா, மாய்மாலம் பண்ணுகிற எவனும் தேவனுடைய அங்கீகாரத்தை பெற்றதில்லை. அவன் விசுவாசமும் வீண், ஊழியமும் வீண், வாழ்க்கையும் வீண். இந்த உண்மையை கிறிஸ்தவர்களிடம், முக்கியமாக சபை தலைவர்களிடம் யாராவது போய் சொல்லுங்களேன். ஆனால் மாய்மாலத்தினால் அவர்கள் கதை ஓகோவென ஓடுகிறது. எப்படி உணர்வார்கள்? தன்னை சுத்தமாக காக்காத எவனும் கிறிஸ்துவை நேசிக்கவில்லை. நிச்சயம் மோசம் போவான். மனுஷருடைய அங்கீகாரத்தினால் மாய்மாலம் அலங்கரிக்கிறது. சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிறார் இயேசு. அதென்ன சுத்த இருதயம்? மாய்மாலமற்ற இருதயம் போதும், தேவனை தரிசிக்கலாம். மத்தேயு 5:8. சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எவ்வளவு அழகா சொல்றாரு. தேவனையே கண்ணு கூட பார்க்கலாம் சுத்த இதயத்தோடு இருந்தோம்னா. எருசலேமில் வேதபாரர்கள் பரிசேயர்கள் கூட்டம் கூட்டமாய் இருக்க, காட்டில் மேய்ப்பர்களை தேடி சென்று இயேசுவின் பிறப்பை தேவன் அறிவிக்க காரணம், இவங்கெல்லாம் கூட்டம் கூட்டமா இருக்காங்க. மேய்ப்பட்ட போய் காட்டுக்குள்ள போய் சொல்றாரு. அவரிடம் மாய்மாலம் இல்லை. பிரதான ஆசிரியரான ஏலியை கூப்பிடாமல் குட்டி பையன் சாமுவேலை தேவன் கூப்பிட்டு பேசுவதற்கும் இதுதான் காரணம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், எச்சரிப்பாய் சொல்லுகிறேன், தேவனை அண்டுகிற எவனையும் மாய்மாலம் பற்றுகிறது. இதிலிருந்து விழிப்பாய் நம்மை காக்காவிட்டால் கட்டாயம் நம்மை பிடிக்கும். வீடு காலியாக இருப்பதை கண்ட பொல்லாத பிசாசு தன்னை விட பொல்லாத 7 பிசாசுகளை கூட்டி வந்து அந்த வீட்டில் குடியிருந்ததாக இயேசு சொல்கிறாரே, அதில் ஒன்று மாய்மாலம். அது தேவனுக்கு பயப்படுவதை நம்மிடமிருந்து எடுத்து போட்டு விடுகிறது. உண்மையான அன்பு மாய்மாலம் பண்ணாது. சுத்தமாக தன்னை காக்க கவனமாக இருக்கும். பிறருடைய நல்மதிப்பை பெறவே மாய்மாலம் செய்கிறோம். இந்த பாவம் மற்ற எல்லா பாவங்களை காட்டிலும் பிறரிடமிருந்து எளிதாக ஒட்டிக்கொள்வதால் கிறிஸ்தவர்களிடம் பழகுவது ஆபத்து. ஆமா, நான் கண்டுபிடிச்சு சொல்றேன், அனுபவிச்சு சொல்றேன். அவர்களாலும் நம்மை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. என்ன சங்கடம்! ஆச்சரியம் என்னவெனில், கிறிஸ்தவர்களுக்கே வரும் ஸ்பெஷல் நோய் இது, மாய்மாலம். சொல்லிலும் செயலிலும் உண்மையில்லாத எதையும் நான் விட்டு விலகுவேன் என்று நாம் இராவிட்டால் மாய்மாலத்தை விட்டு விலக முடியாது. அடுத்த வஞ்சனை பற்றி பேசுவோம். நம் சொல்லுக்கும் செயலுக்கும் ரொம்ப தூரம். 3வது, மாய்மாலம் நம்மை மயக்கி உணர்வற்றலாக ஆக்குறது என்றால் மற்றொரு வஞ்சனை இருக்கிறது, ஆசை பாசங்கள். இதற்காக உன்னை வெறு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் உறவினர்களை வெறு என்றும் இயேசு சொன்னார். நாம் இருப்பதில்லை. சொல்லுக்கும் செயலுக்கும் வெகு தூரம். இனி நான் அல்ல என்று வாய் சொன்னாலும் மனம் சொல்வதில்லை. சொன்னால் வாழ்க்கையின் மேல் நமக்கு உரிமை இல்லை. இஷ்டம் போல எதையும் செய்ய முடியாது. அவர் இஷ்டம் போலத்தான் எல்லாம். வாழ்க்கையை நாம் திட்டமிட முடியாது. அவரே திட்டமிட்டு நடத்துவதால் நாளை என்ன செய்வோம் என்ற எண்ணமோ, எங்கே இருப்பேன் என்ற தெரியாது. அவர் நினைப்பது போல நடக்கிறது. என் கட்டுப்பாட்டில் எதுவுமே இல்லை. ஆனால் உண்மையில் அப்படி விட்டு விடுகிறோமா? என் பணம் என்னுடையதில்லை. என் நேரம் என் ஆளுகையின் இல்லை. என் சகல உடைமைகளும் அவருடையது. ஆனால் அப்படி நினைக்கிறோமா? என் ஆசைகளும் பாசங்களும் என் மேல் ஆழமான கட்டுப்பாட்டை உடையது. ஆகையால் இனி நான் அல்ல என்று சொல்வது எளிதானதல்ல. என் இஷ்டப்படி வாழ்க்கை போகாவிட்டால் அதை எதிர்த்து போராடுவேன். என் உறவினர்களுக்கு பிடிக்காததை தேவனுக்கே பிடித்தாலும் செய்ய மாட்டேன். இதனால் எத்தனை தரம் ஒப்பு கொடுத்தாலும் மீறுகிறேன். நிலைக்க முடிவதில்லை. அவர்களை பிரியப்படுத்துவது எனக்கு முக்கியமாகிவிட்டது. இனி நான் அல்ல. இதன் ஆழம் புரியாமல் சொல்லுகிறோம். பிள்ளையை நேசிப்பது தவறா? நியாயமாக சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறா? இப்படி எண்ணி நாமே நடக்கும்போது
தேவன் நடத்துதலுக்கு பணிய மறுக்கிறோம். நாமே நன்மை என தீர்மானித்த அநேக காரியங்களை தேடி ஓடுகிறோம். இவ்வாறாக மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும் பாசங்களும் நம்மை கட்டுப்படுத்துகின்றன. தாய், சகோதரன், மனைவி, பிள்ளைகளுக்காக பாவம் கட்டாயமாகிறது. பாசம் வேறு, அன்பு வேறு. புரிஞ்சுக்கோங்க, பாசம் வேறு, அன்பு வேறு. பாசத்தை அன்பென நினைத்து ஏமாறுகிறோம். தேவனிடம் அன்பு உண்டு, பாசம் இல்லை. பாசம் இருந்தால் நரகத்தை வச்சிருக்க மாட்டார். பாசம் அக்கிரமத்தில் சந்தோஷப்படும், அன்பு சந்தோஷப்படாது. ஆகையால் நான் இல்லை என்று சொல்ல முடிவதில்லை. நியாயமான விருப்பங்களை வருடம் உருண்டோடினாலும் வைத்துக்கொண்டு நிறைவேற்ற முடியாமல் தடுமாறுகிறோம். தேவனை அலட்டி போராடி ஜெபிக்கிறோம். நம் பாசப்பிணைப்பை தேவன் ஏற்பதில்லை. என் நிமித்தம் வெறு என்கிறார். நம்மை அவை இருக்க கட்டி நரகத்திற்கு இட்டு செல்லும். லோத்தின் மனைவி ஆபிரகாமை விட்டு பிரித்து சோதோமுக்கு சென்று குடும்பத்தையும் அழித்தாள். மருமகன்கள் பாசத்தால் திரும்ப உப்பு தூணாகவும் மாறிவிட்டாள். உண்மையில் தேவன் நம் பாவங்களை பெரிதாக பார்ப்பதில்லை. ஆமா, நம் இஷ்டப்படி வாழ்வதே தடுக்கிறார். நியாயமான ஆசைகளையும் தராதபடி தூரமாக்குகிறார். இனிய உறவுகளை முறிக்கிறார். ஏனெனில் ரட்சிப்பு இதில் தான் உள்ளது, பாவங்களை விடுவதில் இல்லை. எத்தனை பாவங்களை விட்டோம் என்பது நம் ரட்சிப்பை தீர்மானிக்காது. மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைவதால் மட்டுமே உண்மையாக ஒப்பு கொடுக்க முடியும். அதில் பாசத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். நம் ரட்சிப்பில் முக்கியம் கலாத்தியர் 5:24 நிறைவேற வேண்டும். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அறையாதவங்க கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல. விளங்குதா? என் ஆசைகளையும் பாசங்களையும் சிலுவையில் அறைந்திருந்தால் நான் இல்லை என்று சொல்லலாம். சரி, அடுத்த வஞ்சனையை பற்றி பேசுவோம். நம் அறிவு 4வது. இது பெரிய முட்டுக்கட்டை. நன்மை எது, தீமை எது என்று பகுத்து பார்க்கிறது, நமக்கு போதிக்கிறது, என்னை கட்டுப்படுத்துகிறது. என் அறிவின்படி சிந்தித்து நன்மை இது தீமை இது என்று தீர்மானிப்பதால் நான் இன்னும் மாம்சத்துக்குரியவன். கிறிஸ்து என்னை ஆள சிறிதும் இடம் கூட தரமாட்டேன். இருந்தாலும் என் அறிவை சிலுவையில் அறைந்ததாக நம்புகிறேன். கிறிஸ்துவனுடையவன் தன் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறான். அப்போதுதான் கிறிஸ்து என்னில் ஆள முடியும். அதுவரை அவரோடு நான் ஒன்றாக இணைவது கூடாத காரியம். மாம்சமான என் அறிவும் பாசங்களும் அவருடன் இணைந்து செயல்படாதபடி என்னை தடுக்கின்றன. ஒப்பு கொடுப்பது என்பதை சாதாரணமாக நினைக்கிறோம். இல்லை, ஆசை, பாசம், அறிவு பிரித்த நமக்கு ஒப்பு கொடுப்பது அவ்வளவு எளிய காரியம் அல்ல. எளிதானால் அநேகர் கிறிஸ்துவை பின்பற்றி இருப்பார்கள். இந்த பாவத்தை விட்டேன், அந்த பாவத்தை விட்டேன் என்கிறபடியால் ஒப்பு கொடுத்த வாழ்க்கை வாழ முடியாது. இனி நானல்ல என்பவனே கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். ஆசை பாசங்களை சிலுவையில் அறையாத எவனும் கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. கிறிஸ்துவை சார்ந்தவன் என்பது அரிய விஷயம். கிறிஸ்துவினால் பிழைப்பது ஈஸியானாலும் அபூர்வம். நம் ஆசை பாசங்களை, அறிவை, நம் சுய புத்தியை அவரே அழிக்கிறார். நம் அறிவை தொடர்ந்து தோற்கடித்து அடக்கி விடுகிறார். மாம்சத்தை ஆவினால் தான் அழிக்க முடியும். ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். நம் திறமையினால் மாம்சத்தை அழிக்க முடியாது. என்னை அழித்து விட்டார் என்பதால் நான் அல்ல, அவரே பிழைக்கிறார் என்று சொல்கிறேன். இது விசுவாச வார்த்தை. அனுபவமாவது பின்புதான். இந்த விசுவாச வார்த்தையை கொண்டு நம்மில் அழிக்க வேண்டிய ஆசை பாசங்களை அழிக்க அவர் உரிமை எடுத்துக்கொள்கிறார். பின்பே இனி நான் அல்ல என்பது அனுபவமாகிறது. காலம் சென்றாலும் நிறைவேறி மறுரூபமாகிறோம். முதலில் நம் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்ததாக விசுவாசிப்போம். சரியான ஒப்பு கொடுத்தல் இனிதான் ஆரம்பிக்கிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார் என்பது இனிய அழகான சொற்கள் அல்ல, அது உண்மை. கிறிஸ்தவனின் அனுபவ வார்த்தை, விசுவாசத்தினால் சுதந்திரிக்க வேண்டிய வாக்குத்தத்தம். ஆனால் அப்படி அனுபவமாக்கி இருக்கிறோமா? சில காலத்துக்கு முன் மனம் திரும்புதல் வெளிப்படுத்தப்பட்டது. நாளடைவிலே அதை பாரம்பரியமாக்கி விட்டார்கள். மனம் திரும்பிக் கொண்டே இருக்கிறோம். சுழற்சியாக பாவம், மனம் திரும்புதல், பாவம், மனம் திரும்புதல், பாவம், மனம் திரும்புதல். அது பாரம்பரியமாகிவிட்டது. பரிசுத்தாவி பெற்றோம், ஆவிக்குரியனாக ஆகவில்லை. பரிசுத்தாவி பெறுவதும் பாரம்பரியமாகிவிட்டது. பரிசுத்தாவி ஊத்துன்னு வாரம் ஜெபிக்கிறோம். அதே போல இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கார் என்பதும் காலப்போக்கில் பாரம்பரிய வார்த்தையாகி போய்விடும். அனுபவமாக்காவிட்டால் வஞ்சிப்பது நிகழும்.
விசுவாசிகளுக்காக வேதம் எழுதப்பட்டுள்ளது. புறஜாதிகள் விசுவாசிக்கவில்லையே என தேவன் பாரப்படவில்லை. கிறிஸ்தவன் விசுவாசிக்கவில்லையே என்றுதான் தீர்க்கதரிசிகள் கடிந்து கொள்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் கடிதங்கள் எழுதி கண்டிக்கிறார்கள். இயேசு தன் போதனையை நம்மை நோக்கியே வீசுகிறார். புறஜாதிகளை பற்றி அவர் கவலைப்படவில்லை. உங்களை ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லாதீர்கள். தேவன் கல்லுகளிலிருந்து ஆபிரகாமிற்கு சந்ததியை உருவாக்க முடியும் என்று வேதம் தரும் சவால். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். மத்தேயு 3 அதிகாரம் 9 முதல் 12 வசனம் வரை. மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனிகளை கொடுங்கள் என்பதே அழைப்பு. கனிகொடாவிட்டால் தூற்றுக்குடை அவர் கைகளில் இருக்கிறது என்பது எச்சரிப்பு. அவருக்கு தரம் தான் முக்கியம். ஆம், மறுரூபம் முக்கியம், எண்ணிக்கை முக்கியமில்லை. என்னதான் வசனம் தெளிவாக சொன்னாலும் நம் பாரம்பரிய சிந்தை மாறாதாகவே இருக்கிறது. உலகம் ரட்சிக்கப்படவில்லையே என்று கலங்குகிறோம். எண்ணிக்கை தான் முக்கியம், நமக்கு தரம் முக்கியமில்லை. தீமையிலிருந்து உலகத்தை ரட்சியும் என இயேசு உலகத்திற்காக வேண்டாமல் நீர் எனக்கு தந்தவைகளை தீமையிலிருந்து ரட்சியும். எப்படி? அவங்கள தீமையிலிருந்து ரட்சியும், எனக்கு தந்தவைங்களை. நீர் நம் இயேசுக்கு போலி ஆத்ம பாரம் எல்லாம் கிடையாது. அவர் பாரம் வேறு. ஆமா, கர்த்தருடைய பாரம் முதலில் சரியான சாட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதே. ஒரு யோசுவா, ஒரு காலேப்பு இருந்தால் போதும், 40 லட்சம் ஜனத்தையும் பூரண ரட்சிப்புக்குள் கொண்டு செல்வார். சரியான சாட்சிகள் இல்லாததால் இந்த உலகம் இருண்டு கிடக்கிறதை ஒழிய காணிக்கை கொடுப்பவர்கள் இல்லாததால், ஜெபிக்காதவர்கள் இல்லாததால், வேத பாரகன் இல்லாததால் இல்லை, கற்றவர்கள் ஊழியக்காரர்கள் இல்லாததால் உலகம் இருண்டு கிடக்கவில்லை. களம் செய்து முறுமுறுத்து பாவம் செய்து தேவன் கையால் அழிந்தவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இப்படிப்பட்டவர்களை சரியான சாட்சியின்றி சீர்படுத்த தேவனால் முடியவில்லை. மோசே வரங்கள் நடந்தவன், இருந்தாலும் அது பத்தவில்லை. யோசுவாவின் விசுவாசமும் காலேப்பின் தைரியமும் தான் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது, ஆழமாக சிந்திக்க வைத்தது. எழுந்து போனவர்களுக்காக அழுது கலங்காமல் இனி தேவனுக்கு தங்களாலும் பாத்திரமாக நடக்க முடியும் என நம்பிக்கையினால் தைரியம் அடைந்தார்கள். விசுவாசத்தால் பணிந்த ஆவியுடையவன் யோசுவா. சொல்லப்பட்டதை அப்படியே செய்வான். அதே விசுவாசத்தால் தைரியம் அடைந்தவன் காலேப்பு. சோதனை காலத்தில் இவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வித்தியாசமாய் சிந்தித்தார்கள், செயல்பட்டார்கள். மோசே மரித்த பின் விசுவாசத்தை போதிக்கும்படி காலேப்பும் யோசுவாவும் அங்கீகரிக்கப்பட்டார்கள். சாட்சியான இவர்கள் போதித்த நம்பிக்கையால் இஸ்ரவேல் ஜனங்கள் அடங்கினர். எதிரிகள் மேல் தைரியம் பெற்றார்கள். முழு இஸ்ரவேல் சேனையும் புத்தியின்படி சிந்திக்காமல் தேவனுக்கு பணிந்து பலத்த எதிரிகளையும் பயப்படாமல் மேற்கொண்டார்கள். அதுவரை ஜெயம் கிடைக்கவில்லை. 38 வருஷம், கொஞ்ச நஞ்சம் இல்லை, 38 வருஷம் மனாந்தரத்தில் சாட்சிகளிடம் விசுவாசத்தை கற்கும்படிக்கு காத்திருந்தார்கள். பின் ஒரே அடி, ஜெயம்தான். சகல பலவான்களும் அவர்களுக்கு முன் பணிந்தார்கள். தேசம் விழுந்தது. எதிரிகளை அழித்து துரத்தி விட்டார்கள். மோசேயின் வரங்கள் செய்ய முடியாத மனமாற்றத்தை விசுவாச சாட்சியினால் தேவன் சாதித்தார். நாம் தேவனுக்கு பணிந்தால் எதிரிகள் நமக்கு பணிவார்கள். இதான் உண்மை. இந்த உதாரணம் எதிரின்றத நமக்கு போராட்டமும் கொடுக்குற யாரா இருக்கட்டும், நாம தேவனுக்கு பணிந்தால் அவங்க நமக்கு பணிவாங்க, நாம் சொல்றதெல்லாம் கேட்பாங்க. இந்த உதாரணம் நமக்கு தெளிவான பாடத்தை கொடுக்கிறது. நாம் விசுவாசிக்கும்படி காத்திருந்து கற்பது முக்கியம். அதைத்தான் விட்டுறோம். விசுவாசிக்கிறத நினைச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். நம்மள இதான் வஞ்சனை. அதனால் தேவனுக்கு பிரியமான மறுரூபத்தை அடையாமல் இருக்கிறோம். நாமும் சாட்சிகளாவது முக்கியம், அதன் பின்பே ஜெயம். இந்த உலகம் இருளாய் கிடக்கிறது என்று பாரப்படுவது மேதாவித்தனம். மிஞ்சி யோசிப்பதால் சாதிக்கப் போவது ஒன்றும் இல்லை. ஏமாத்திக்கிறோம். முதலாவது கர்த்தருக்கு பிரியமாக வாழ விசுவாசத்தை கற்றுக்கொள்வோம். அதற்கேற்ற விசுவாசம் இருக்கிறதா இருந்திருந்தால் நம்மை யோசுவா காலேப்பை போல உயர்த்தி எல்லோரும் நம்மிடமிருந்து கற்றுக்கொள்ள செய்வார். ஜெயிக்கிற விசுவாசத்தை காண்பது அவ்வளவு அரிது. 40 லட்சம் ஜனத்தின் மத்தியில் யோசுவா காலேப்பு போன்ற இருவர் மட்டுமே நின்றார்கள். மோசேக்கு திமிரி அடங்காத புத்தி கெட்ட ஜனம் இவர்களை பார்த்து வாய்ப்பிழந்து நின்றது. இவர்கள் சொல்லுகிறபடியெல்லாம் செய்தது என்றால் பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது எளிதல்ல. அவருக்கு பிரியமாய் பாத்திரமாய் நடக்கிற ஒருவனை பார்த்தால் போதும், யாவரும் அவனிடம் கற்றுக்கொள்ளலாம். யாருக்கும் அது எளிதாகிவிடும். அப்படி ஒருவன் கர்த்தரால் உயர்த்தப்பட்டால் நன்றாக இருக்கும். மெய் சாட்சிகள் இல்லாதவரை தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது. மோசையால் பெரிய அதிசயங்கள் செய்தும் பயனில்லை. யோசுவாவிடம் இருந்த விசுவாசம் மோசையிடம்
கிடையாது. எதிரிகளை கர்த்தர் அழைத்து போடுவார் என அவன் எண்ணி இருந்தால் எரிச்சல் அடைந்திருக்க மாட்டான். விசுவாச சிந்தை விடாய்த்த உணர்வுகளை மாற்றி நம்பிக்கையால் உயிர்ப்பித்திருக்கும். தேவன் அவன் மேல் கோபப்பட்டிருக்க மாட்டார். மோசேயினால் யோசுவாவை போல செயல்பட முடியாது. பார்வோனின் பிடியிலிருந்து ஜனங்களை மீட்பது வேறே, சுயநலமான ஜனங்களை நடத்துவது என்பது வேறே. அவன் கையை நீட்டினால் தண்ணீர் ரத்தமாக மாறும். இயற்கைக்கு மாறான செயல்கள் நடக்கும். இதனால் எல்லோரையும் அவன் பிரமிக்க வைத்தான். இவர் தேவன் என்று நிரூபித்து காண்பித்தான். அதை பார்த்த ஜனங்கள் அவன் பின் வந்தார்கள். அவ்வளவுதான். இப்போது அதிசயங்களால் ஜனங்களை நடத்த முடியாது. காடு வனாந்திரம், சாப்பாடு இல்லை, காத்தும் குளிரிலும் கிடக்கிறாங்க. வரங்களால் அவர்களை அடக்க முடியாது. மோசையை பார்த்து பயந்தார்கள், பின்பற்ற முடியவில்லை. ஜனங்களுக்கு தூரமான அவனால் நம்பிக்கையும் தைரியத்தையும் தர முடியவில்லை. அவர்களை போன்ற ஒருவன் நடத்தினால்தான் நம்புவார்கள். தேவனுடைய வழியில் எல்லாவற்றையும் ஒருவனை செய்ய முடியாது. யோசுவா செய்ததை மோசே செய்ய முடியாது. பவுல் செய்ததை இயேசு செய்ய முடியாது. பாவ சரீரம் ஒழிந்ததென பவுல் சொல்லலாம். ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 6:6. அருமையான வார்த்தை. இதே இயேசு சொன்னால் நம்ப முடியுமா? உங்ககிட்ட பாவ சரீரம் இல்லைன்னா நீ தேவன் எங்கிட்ட இருக்கு அப்படிதான் சொல்லுவோம். தீமை என்னில் வாசம் பண்ணுகிறது என்று பவுல் சொன்னால் அர்த்தமாயிருக்கும். ரோமர் 7:21. ஆனபடியால் நன்மையை விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற வேறொரு பிரமாணத்தை காண்கிறேன். இதையே சொல்ல முடியுமா? சொன்னா நம்புவோமா? நம்மை போன்ற ஒருவன் தான் வேண்டும் முன்மாதிரியாக. இயேசுவிடமிருந்து இவ்வளவு பெரிய விஷயங்களை கற்க முடியாது. இதனால் மோசேயின் தலைமை பொறுப்பை யோசுவாவிடம் தந்தார். அற்புதம் செய்த மோசேயினால் கலகம் செய்யும் இஸ்ரவேலர்களை அடக்க முடியவில்லை. இதை சாதிக்க அவர்களிடமிருந்து வந்த ஒருவனால் தான் முடியும். யோசுவாவின் நம்பிக்கையையும் தைரியத்தையும் பார்த்தபோது அதுவரை திணறிய ஜனங்கள் தெளிவடைந்தார்கள். தேவன் யோசுவாவை உயர்த்திய போது குழம்பி தவித்த ஜனங்கள் அடங்கி போனார்கள். அநேகரை சாவ கொடுத்து தேவ கோபத்தை தணிக்க தெரியாமலும் வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரியாமலும் வனாந்தரத்திலே கலங்கி வீணாய் காலம் கடத்திய ஜனங்களுக்கு யோசுவாவின் நம்பிக்கையும் காலேபின் தைரியமும் உயிரோட்டமாக இருந்தது. நம்மாலும் தேவனுக்கு பிரியமாக நடக்க முடியுமா? நம்மாலும் அவர் பெற்று பாராட்டை பெற முடியுமா? சகல எதிரிகளையும் நம்மாலே வீழ்த்த முடியுமா? உயிருள்ள நம்பிக்கை இல்லாததினால்தான் இன்றும் ஜனங்கள் தடுமாறி இருளில் கிடக்கிறார்கள். யோசுவா அத்தனை கேள்விகளுக்கும் பதிலாக நின்றான். தேவனை பிரியப்படுத்த திரளான மாடுகளை பலியிட வேண்டாம், சொன்னபடி செய்வார் என அவர் வார்த்தையை நம்பி நடவுங்கள். எளிய விசுவாசம் போதும். நாமும் நடந்து உலகத்தை ஜெயிக்கலாம். யோசுவா போன்றவனை சாட்சியாக்கி விசுவாசத்தை போதிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய ஆழ்ந்த பாரம். இந்த பாரம் பெரிது. அன்று பவுல் யோவான் இருந்தார்கள், இன்று நாம ஆகக்கூடாதா? இதை விட்டு முதிர்ச்சியற்ற ஊழிய சாதனைகள் ஆத்ம பாரத்தை அவர் விரும்பவில்லை. முதலாவது விசுவாசத்தை கற்போம். சகல வஞ்சனைகளையும் எளிய சின்ன விசுவாசம் சகல வஞ்சனைகளையும், ஆமா திரும்ப சொல்ல, சகல வஞ்சனைகளையும் சின்ன விசுவாசம் அழிச்சிடும். இன்னும் விசுவாசி தெரியாததால் தான் வஞ்சிக்கப்படுகிறோம்.